வணக்கம்ப்பா. நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதான். அதே மாதிரி அந்த முருங்கை இலையை உருவிட்டு அந்த ஈருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நல்ல அபரிமிதமான சத்து இருக்குது. அது கால்சியம் சத்து அதில் ரொம்ப இருக்குது. அதை நம்ம அந்த ஒரு ஒரு கைப்பிடி போதும். அதை பொடிசாக கட் பண்ணி கத்திரிக்கோல்ல கூட கட் பண்ணி நம்ம அளவான தண்ணி ஒரு வீட்டில் 2-3 பேர்த்துக்கு அதை சூப்பாக போட்டு குடிக்கலாம். நம்ம வேறு சூப்புகள்லாம் போடுறோம்ல, அதே மாதிரி போட்டு குடிக்கலாம். சரி, தினம் சோப்பு வச்சு குடிக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில் கலந்து வச்சிடணும். நல்லா கொதித்து வெந்த பிறகு அந்த தண்ணியே நீங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பு அசதி இதெல்லாம் வராது, முட்டி வலி வராது. ஏன்னா அதில் கால்சியம் சத்து இருக்குது. அப்புறம் மனச்சோர்வு வராது. சின்ன பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம்ப்பா. குடித்தா நல்லா சுறுசுறுப்பு கிடைக்கும், மன நிம்மதி, மன அமைதி கூட கிடைக்கும், நல்ல சிறுநீர் போகும்.